சீனால தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க. இது உருவானது இந்தியாவுல. அதாவதுங்க நமது லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க இல்லைங்களா? வாழ்நாள். அது எத வச்சு முடிவு பண்ணுதுன்னா, நம்மளுடைய மூச்சுக்காத்து ஒரு நிமிஷத்துல எத்தன முறை உள்ள போய், எத்தன முறை வெளிய வருதோ, அத பேஸ் பண்ணி தாங்க லைஃப் ஸ்பேன் இருக்கும். இந்தியாவுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் காலையில ஒண்ணு வாக்கிங் போவோம், இல்ல ஜாக்கிங் போவோம், இல்ல கும்பல் கும்பலா எங்கேயாவது நின்னு டீ, வடை, போண்டா சாப்பிட்டுருப்போம். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள், விலங்குகள். பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் பாருங்க, இந்த பறவைகள், விலங்குகள்லாம் இந்த பயிற்சிய நீங்க கத்துக்கும் பொழுது, அது ஸ்லோவா, மெதுவா செய்ய சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுதே, அந்த மாரி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, இது 7ம் ஒழுங்காகி வாழ்க வையகம். அன்பு நண்பர்களே, போதி தர்மன் இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் டாய்ச்சி அப்படிங்கிற ஒரு கலை. இந்த டாய்ச்சி அப்படிங்கிற கலை இந்தியாவில் உருவாகி போதி தர்மனால் இது சைனாக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற பல பேருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இப்பொழுது சீனர்கள் இதை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. நம்ம யாருக்கும் தெரியல. எனவே இந்த வீடியோவில் பதிவில் நான் டாய்ச்சி அப்படின்னா என்ன, அது எங்கே உருவாச்சு, அதோட கான்செப்ட் என்ன, அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதோட லாபம் பெனிஃபிட்ஸ் என்ன, அதை யாரெல்லாம் செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயிலை உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. அதாவது டாய்ச்சி சீனால தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க. இது உருவானது இந்தியாவில். இந்தியாவில் உருவாகி அதை பல பேர் பயிற்சி செய்து அப்போ போதி தர்மன் இதை கொண்டு போய் சைனாவில் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களாம் கற்றுக்கிட்டு இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, சரியாக பயிற்சி பண்ணுறாங்க. நாம் இந்த பயிற்சியை மீண்டும் உயிர்ப்பித்து அதை உலக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இந்த டாய்ச்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மீனிங் கேட்டிங்கன்னா, அல்டிமேட் எனர்ஜி, அதாவது உயர்ந்த சக்தி தமிழில். இது இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா மூவிங் மெடிடேஷன், அசைவு தியானம், நடன அசைவு பயிற்சி, இப்படி இதுக்கு நிறையா பேர் இருக்குதுங்க. இந்த உயர்ந்த சக்தி நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அது அமைதியாக இருக்குது. அதை வெளிப்படுத்தி அதை விழிப்புக்கு கொண்டு அதை இயங்க வச்சு நமது உடல் முழுவதும் பாய வச்சு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, மனசுக்கு நிம்மதியை கொடுத்து, தெளிவை கொடுத்து, கான்சன்ட்ரேஷனை கொடுக்குற அந்த ஒரு வித்தைக்கு பேர் தான் டாய்ச்சி அப்படிங்கிற அந்த கலை. இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள், விலங்குகள், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் பாருங்க, இந்த பறவைகள், விலங்குகள்லாம் சண்டை போடும் பொழுது, நடக்கும் பொழுது, அவங்க பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, எதிரி தாக்கும் பொழுது எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி கால் வைக்கிறாங்க, எப்படி கை வைக்கிறாங்க, இப்படி எப்படி கொத்துறாங்க, இந்த மாதிரி கடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமது முன்னோர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பேலன்ஸாக, இப்போ புலி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பதுங்கி போகும், ஸ்லோவாக போகும், எங்கே ஸ்பீடாக போகணுமோ அங்கே போகும். இந்த பூனை பாம்பு சண்டை போடும்போது நீங்கள் பாருங்கள், பூனைக்கு அது கொஞ்சம் கூட பயப்படாதுங்க. பாம்பு இருக்கும், அது பக்கத்தில் உட்காந்துருக்கும் பூனை, இது வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு கண்டுக்காது, நீ எல்லாரும் மனுஷனா அப்படின்னு. பாம்பு எவ்வளோ ஸ்பீடாக கொத்தும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போனோம்னா நம்மளை விட ஸ்பீடாக அது கொத்திரும். நம்ம நினச்சி பார்க்குறக்குள்ள நம்ம கொத்திரும். நம்ம நினச்சி கையை எடுக்கலாம்னு நினைப்போம், அதுக்குள்ளே கொத்திரும். ஆனால் பூனை அப்படி இல்லைங்க. அது எங்கேயோ பார்த்துட்டு இருக்குங்க. கொத்த வரும்போது கரெக்டாக என்ன பண்ணும், அப்படியே தப்பிக்கும். திருப்பி ஒன்றும் பண்ணாது, அது கொத்தாமல் தப்பிக்குங்க. அது எப்படி அப்படி பண்ணுது? இப்படி பறவைகள், விலங்குகள், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பல வருடம் வாட்ச் பண்ணி கவனித்து எல்லா விலங்கு பறவைகள் இருக்கிற அந்த குணங்களை எல்லாம் எடுத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டாய்ச்சி அப்படிங்கிற அல்டிமேட் எனர்ஜி அப்படிங்கிற உயர்ந்த சக்தி. இதாங்க இதோட பேஸ். இது ஒன்று. இன்னொன்று, இந்த டாய்ச்சியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சித்தம், புத்தி, மேல்மனம், நடுமனம், அடிமனம், ஆறா, உயிர், ஆன்மா, இப்படி 8 விஷயம் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த 8 விஷயமும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. நம்ம உட்காந்துருப்போம், முன்னாள் ஒருத்தர் நடந்து போவார், பார்த்துருக்கவே மாட்டோம்.
"எப்போ போன?" அப்படின்னு கேட்போம். கார்ல போயிட்டுருப்போம். பின்னால ஒருத்தர் ஹார்ன் அடிப்பாரு. சவுண்டே கேட்காது. "என்னப்பா சவுண்ட் அந்த லாரி இவ்வளோ பெரிய ஹார்ன் அடிக்குது, கண்டுக்காம போறேன்." "ஓ! அப்படியா?" அப்படிம்பாரு. இப்படி நமது உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் பிரிஞ்சிருக்குதுங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா? "மனசுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. புத்தி சரின்னு சொல்லுதுங்க." அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? ஒரே குழப்பமா இருக்குங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? குழப்பம்னா என்னன்னா, நமக்குள்ள எல்லாம் பிரிஞ்சு கிடக்குதுங்க. சித்தம், புத்தி, மனம், உயிர், ஆன்மா அதெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுன்னா, இதுவே ஒரு டென்ஷன்ங்க. இதாங்க நோய்க்கு காரணம். இதான் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணங்க. அப்போ டாய்ச்சிங்கிறதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க டாய்ச்சி பயிற்சி செய்யணும்னா, இத எல்லாமே நேர்கோட்டுல அலைன்மென்ட்ல கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த பயிற்சிய செய்ய முடியும். நல்லா கவனிங்க. இந்த 8யும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்தா தான் இந்த பயிற்சி செய்ய முடியும். நீங்க உடனே, "அது எப்படிங்க கொண்டு வருது? அது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு" யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இத அப்படியே உல்டாவா மாத்துங்க. இந்த பயிற்சி செஞ்சா இதெல்லாம் நேர்கோட்டுல வந்துரும். ஆமாங்க. இந்த பயிற்சி நீங்க கத்துக்கிட்டாவே, செய்யலாம் வேண்டாம். இத கத்துக்கும் பொழுது, இந்த இந்த பயிற்சியோட கான்செப்ட்டே என்னன்னா, இந்த பயிற்சிய நீங்க கத்துக்கும் பொழுது, அது ஸ்லோவா, மெதுவா செய்ய சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுதே, அந்த மாரி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, இது 7ம் ஒழுங்காகி 8வதான அந்த சுயத்துக்கு போகுங்க. இப்படி இந்த 8 விஷயம் நேர்கோட்டுல கொண்டு வரக்கு உலகிலேயே மிக எளிமையான ஒரு பயிற்சி டாய்ச்சி. உருவானது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கிட்ட இருந்து. கான்செப்ட் வந்து இந்த 8 விஷயத்த ஒண்ணு சேர்த்துறது. இப்படி ஒரு அருமையான பயிற்சியை போதி தர்மன் அவர்கள் நமக்காக கொடுத்து வந்திருக்கிறார். அத நாம மீண்டும் உயிர்ப்பிச்சு, அதை உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். கேட்கலாம். இந்த தாய்ச்சி பயிற்சிக்கும், மத்த அ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? கராத்தா, குங்ஃபூ இந்த மாரி இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க மத்த சண்டைகள்ல, மத்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஸ்பீடு இருக்கும். இது வந்து ஸ்லோவா இருக்கும். முக்கியமான வித்தியாசம் மத்த பயிற்சிகள்ல ஸ்பீடு இருக்கும். இது ஸ்லோவா தான் இருக்கும். மத்த பயிற்சியெல்லாம் செஞ்சு முடிச்சோம்னா டயர்ட் ஆயிரும். இது ரிலாக்ஸா இருக்கும். பயிற்சி செய்ய செய்ய பொதுவா வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க. நேத்து யோகா போயிட்டு வந்தேங்க. ரொம்ப பாடி டயர்டா இருக்குங்க. டூர் போயிட்டு வந்தேங்க டயர்டா இருக்குங்கன்னு சொல்லுவோம். டூர் போறதே ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு தான். புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும். ஆமாங்க. அதான் இந்த பயிற்சியுடைய மத்த பயிற்சிக்கும், இந்த பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, மிகவும் மெதுவாக இருக்கும். மிகவும் ரிலாக்ஸாக இருக்கும். அமைதியாக, நிம்மதியாக இருக்கும். அதாவது இந்த இந்த கிளாஸுடைய இந்த பயிற்சியோட முக்கியமான ஒரு விஷயங்க. அதனால மத்த பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டவங்க இத கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். இது யார் கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, யார் வேணா கத்துக்கலாம். குறிப்பா மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இத கத்துக்கும் பொழுது, இந்த கான்செப்ட்ட நீங்க அந்த வித்தையில நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, அந்த வித்தை இன்னும் மெருகேறிரும். இப்ப மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் நெறைய வித்தியாசம் தெரியும். மத்தவங்கள நீங்க ஜெயிச்சிரலாம். ஏன்னா, நீங்க உங்களுக்கு டாய்ச்சியும் தெரியும், குங்ஃபூ தெரியும். டாய்ச்சி தெரியும், கராத்தே தெரியும் அப்படிங்கும் பொழுது, 2யும் மிக்ஸ் பண்ணும் பொழுது, நீங்க ஒரு பெக்யூலியரா இருப்பீங்க. அதாவதுங்க நமது லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க இல்லைங்களா? வாழ்நாள். அது எத வச்சு முடிவு பண்ணுதுன்னா, நம்மளுடைய மூச்சுக்காத்து ஒரு நிமிஷத்துல எத்தன முறை உள்ள போய், எத்தன முறை வெளிய வருதோ, அத பேஸ் பண்ணி தாங்க லைஃப் ஸ்பேன் இருக்கும். வேக வேகமா உள்ள போயிட்டு வந்துச்சுன்னா, சீக்கிரமா நாம உயிர் போயிரும். எந்த அளவுக்கு மெதுவா உள்ள போயிட்டு வருதோ, அந்த அளவுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. நாய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேக வேகமா மூச்சுக்காத்து விடுறனால, அது கொஞ்சம் வருஷம் தாங்க வாழுது. ஆமையெல்லாம் பாருங்க, மெதுவா மூச்சுக்காத்து வாங்குறனால ரொம்ப வருஷம் வாழுது. புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த கான்செப்ட் பிரகாரம் டாய்ச்சி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நமது சுவாசத்துடைய அளவு குறையுங்க. ஒரு நிமிஷத்துல சாதாரணமா எவ்வளோ மூச்சுக்காத்து உள்ள போயிட்டு வருதோ, டாய்ச்சி செய்ய 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 அது குறைச்சுக்கிட்டே வருங்க. அப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளவு குறைவாக மூச்சுக்காத்து உள்ளே சென்று வெளியே வருகிறதோ, அவ்வளவு வருடம் நாம் வாழலாம். லைஃப் ஸ்பேன் இன்கிரீஸ் ஆகுங்க. ஆயுள் காலம் அதிகரிக்கும். எனவே டாய்ச்சி பயிற்சி செய்வதால் ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. உங்கள் ஆயுள் காலத்தை அதிகரிப்பதற்கு டாய்ச்சியை பயன்படுத்துங்கள். இந்த டாய்ச்சி மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம். சுவாசத்திறன் அதிகரிக்கிறது. இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. நரம்பு மண்டலங்கள் பலம் பெறுகிறது. பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும், பெண்களுக்கான மாதவிடாய் சிக்கல்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது மாரி பெண்கள் சம்பந்தப்பட்ட குழந்தையின்மை, வெள்ளைப்படுதல் இது மாரி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான தீர்வு.
மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். இது தொடர்ந்து செய்யும் பொழுது மாணவர்களுக்கு, ஸ்டூடண்ட்டுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். மெயினா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அமைதியாக இருப்போம். காமா இருப்போம். நமது உடம்பில் உள்ள ஹார்மோன்ஸை எல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். நிதானமாக இருப்பதற்கு பயன்படுத்தலாம். வெற்றி வெற்றி அடைவதற்கு பயன்படுத்தலாம். சக்சஸ் ஸ்லோவா இருக்கறக்கு, ரிலாக்ஸா இருக்கறக்கு, கோஆர்டினேஷன் நம்ம உடம்பில் இருக்கிற உடம்பு, மனசு இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்காக ஒரு விஷயம். உங்க பிசினஸ் வியாபாரத்த அபிவிருத்தி பண்றதுக்காக உங்க மைண்ட் நல்லா வொர்க் பண்ணும். ஏன்னா சக்தி அதிகரிக்கும். ஆக மொத்தம் அமைதியாக இருக்க முடியும். குறிப்பா முடிவெடுக்கிற கலை அதிகரிக்கும். டாய்ச்சி தொடர்ந்து பண்ணும் பொழுது, உங்க கவனம் அப்படியே அமைதியா இருக்கிறனால, முடிவெடுக்கிறது பல வருடமாக இருக்கிற சிக்கலை எல்லாம் நீங்க அழகா முடிவெடுக்கலாம். கடைசியா சொல்லப்போனா நிம்மதியாக வாழலாம். எனவே டாய்ச்சியோட பயன்பாடு ரொம்ப பெருசுங்க. எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், உறவுகள், ஃபினான்ஸ், பொருளாதாரம், யோகா இந்த மாரி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் டாய்ச்சியை பயன்படுத்த முடியும். சரிங்க. இந்த டாய்ச்சி செய்யறனால என்ன பெனிஃபிட்? என்ன நன்மைகள்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கங்க. இந்த டாய்ச்சி வந்து 8 விதமான முக்கியமான இடங்கள்ல பயன்படுது. 1 போர். அந்த காலத்துல போருக்கு தாங்க இத கத்துருக்காங்க. இப்ப தான் துப்பாக்கி வந்துருச்சு, அணுகுண்டு வந்துருச்சு, ராக்கெட் வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் நேருக்கு நேர் சண்டை போடுவாங்க இல்லைங்களா? அதனால இந்த டாய்ச்சி அப்படிங்கிறது முக்கியமா போருக்காக பயன்படுத்தப்பட்டது. 1. 2வது சண்டை போடுறதுக்கு. எதிரிய அட்டாக் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு பயன்படுத்துறது. 3வது உடல் ஆரோக்கியத்திற்கு. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா எனர்ஜி அதிகமாகுது. 3வது ஆரோக்கியத்திற்கு. 4வது ஹீலிங் செய்வதற்கு, குணப்படுத்துறதுக்கு. ஆமாங்க. நாம இந்த பயிற்சி பண்ணோம்னா, நமக்கு உயிர் சக்தி அதிகமாகும். அல்டிமேட் எனர்ஜி அதிகமாகும். இதன் மூலியமா மத்தவங்கள குணப்படுத்த முடியும். அப்ப ஹீலர்ஸ் யாரெல்லாம் நெறைய நோயாளி பார்க்குறீங்களோ, அந்த நோயாளிகள்ல வரவங்களே நோயாளி தான். இல்ல நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க எனர்ஜி குறையறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பயிற்சி பண்ணும் பொழுது, தாய்ச்சி பயிற்சி பண்ணும் பொழுது, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹீலர்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ஹீல் பண்ணும் பொழுது சீக்கிரமாக ஹீல் ஆகும். எனவே 4வது ஹீலிங். 5வது உடற்பயிற்சி. சாதாரண உடற்பயிற்சி 1 மணி நேரம் செய்யறத விட, இந்த உடற்பயிற்சி ஒரு 3 நிமிஷம் செஞ்சா போதும். அதாவது ஒரு 5 மத்த உடற்பயிற்சிய விட 5% நேரத்தில பெனிஃபிட் எடுக்கலாங்க. ஸோ இத உடற்பயிற்சிக்காகவும் பயன்படுத்தலாம். 6வது தற்காப்பு கலை. ஆபத்து காலத்தில நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு தற்காப்பு கலைக்காக செல்ஃப் டிஃபென்ஸாக பயன்படுத்தலாம். 7வது தியானத்துக்கு பயன்படுத்தலாங்க. தியானம்னாமே நமக்கெல்லாம் கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்து முதுகெல்லாம் நேரா வச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பேங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்லோவா செய்யும் பொழுது அதுவே தியானமாகிறது. எனவே இந்த டாய்ச்சியை தியானத்திற்கு பயன்படுத்தலாம். 8வதாக சமநிலைப்படுத்துவதற்கு ஈக்விலிபிரியம். நம்ம உடம்பெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வலது இடத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாங்க. நடக்கும்போதே பாருங்க, அப்படியே ஒரு சரிஞ்சு நடப்போம். உட்காரும்போது இப்படி சரிஞ்சு உட்கார்ந்திருப்போம். இப்படி என்னன்னா உடம்புடைய அஸ்திக்கட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? போன் அலைன்மென்ட் அது மாறி கிடக்குங்க. டாய்ச்சி பண்ணும்பொழுது, இதில மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரைட், லெஃப்ட் வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது. அப்போ சமநிலைக்கு பயன்படுத்தலாம். அப்போ தாய்ச்சியோட முக்கியமான பயன்பாடு என்னன்னா, 1 போரு, 2 சண்டை, 3 ஆரோக்கியம், 4 ஹீலிங் அப்படிங்கிற குணப்படுத்துதல், 5 உடற்பயிற்சி அப்படிங்கிற எக்சர்சைஸ், 6 தற்காப்பு கலை அப்படிங்கிற செல்ஃப் டிஃபென்ஸ், 7 தியானம் அப்படிங்கிற மெடிடேஷன், 8 சமநிலை அப்படிங்கிற ஈக்விலிபிரியம் பேலன்ஸ். இதுதாங்க ரொம்ப முக்கியமான பயன்பாடு. இந்த 8 இடங்கள்ல தாய்ச்சிய நாம பயன்படுத்த முடியும். இந்த தாய்ச்சி பயிற்சிய யார் யாரெல்லாம் செய்யலாம்? ஆக்சுவலா இதோட ரூல்ஸ் என்னன்னா, 9 வயது முதல் 90 வயசு வரைக்கும் செய்யலான்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், உங்க குழந்தைக்கு 1 வயதில் கூட நீங்க கற்றுக் கொடுக்கலாங்க. என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க. ரூல்ஸ் பிரகாரம் 9 வயசுக்கு அப்புறம் தான் கத்துக் குடுக்கணும். நான் என்ன சொல்றேன், 1 வயசுல உங்க குழந்தை டிவி பாக்குதா இல்லையா? செல்ஃபோன் பாக்குதா இல்லையா? 1 வயசு குழந்தைக்கு செல்ஃபோன் பார்த்து தான் நீங்க சோறு ஊட்டுறீங்க. அப்ப கெட்ட கெட்ட விஷயத்தெல்லாம் 1 வயசுல சொல்லி தரும் பொழுது, ஏங்க நல்ல விஷயத்த 1 வயசு சொல்லிக் குடுத்தா என்னங்க? அதுக்கு புரியுதோ, புரியலையோங்க. சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றேங்க. இந்த பயிற்சியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, இப்ப 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 இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்காங்கங்க. அப்படியே குறும்பு செய்றாங்க. ஒரு மாரி அப்படியே அரகன்ட்டா இருக்காங்க. இந்த மாரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைகளுக்கு டாய்ச்சி கத்துக் கொடுக்கும் பொழுது, அவங்க அமைதியா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. எனவே குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது.
மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் செய்வதற்கு, கான்சன்ட்ரேஷன் செய்வதற்கு டாய்ச்சி உதவுகிறது. எனவே ஸ்கூல்ல படிக்கிற, பள்ளியில் படிக்கிற, காலேஜ்ல படிக்கிற, யுனிவர்சிட்டில படிக்கிற, இந்த மனப்பாடம் செய்ற, படிச்சுட்ருக்கிற மாணவர்களுக்கு டாய்ச்சி வந்து மெமரி கெப்பாசிட்டிய, கான்சன்ட்ரேஷன அதிகரிப்பதற்கான ஒரு அருமையான பயிற்சி. அதாவது ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாங்க. என்ன, இந்த பைபாஸ் சர்ஜரி செஞ்சவங்க, இந்த பெரிய ஆப்பரேஷன் பண்ணவங்க மட்டும் முதல்ல அந்த அந்த டைம்ல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு செய்யாம, ஒரு டாக்டர்ட்ட கேட்டுட்டு, இல்ல ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு, ஓகே பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். மத்தபடி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நாம் நினைத்த விஷயத்தை அடைவதற்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு இந்த டாய்ச்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஆமாங்க. இந்த டாய்ச்சி செய்யற ஒரு நபர் நினைத்தால் நடக்கும். ஏன்னா, டாய்ச்சி செய்யும்போது என்னாகும்னா, நேரடியாக நம்ம பல தடைகளை தாண்டி நமது ஆசைகளை விதைக்க முடியும். எனவே மேனிஃபெஸ்டேஷனுக்கு டாய்ச்சி மிக, மிக, மிக உதவுகிறது. டாய்ச்சி செய்யறவங்க மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சா கண்டிப்பாக அது நடக்கும். டாய்ச்சி என்பது மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு அருமையான பயிற்சி. இங்க பாருங்க, எனக்கு ஒரே பயிற்சி வேணுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கும், மன நிம்மதிக்கும், பிசினஸ் நல்லா பண்றதுக்கும், வருமானம் வர்றதுக்கும், குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கும், புத்தி ஒழுங்கா வேலை செய்றதுக்கும், நிம்மதியா இருக்கிறதுக்கும், எல்லாத்துக்கும் ஒரே பயிற்சி வேணும்னா, அந்த ஒரே பயிற்சி தான் டாய்ச்சி. ஆமாங்க. டாய்ச்சி பயிற்சி பண்ணீங்கன்னா, இது உடலுக்கும் சக்திய கொடுக்குது, மனசுக்கும் நிம்மதிய கொடுக்குது, புத்திக்கும் தெளிவு கொடுக்குது, நல்லா சிந்திக்க வைக்குது. அதன் மூலியமா நெறைய வருமானம் வருது. பிசினஸ் நல்லா நடக்குது. குடும்ப உறவுகள மேனேஜ் பண்றதுக்கான அந்த பக்குவத்த கொடுக்குது. சமநிலைய கொடுக்குது. சாந்தி கொடுக்குது. அன்ப கொடுக்குது. நமக்கு பொதுவா அந்த நிம்மதிய கொடுக்குது. எனவே டாய்ச்சி பயிற்சி என்பது அனைத்து விஷயத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு. சரிங்க. இந்த டாய்ச்சிய எந்த நேரத்தில செய்யறது? எல்லாருக்கும் ஒரு கேள்விங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் செய்வதற்கு சரியான நேரம் எது? அப்படின்ட்டு. ஏங்க, தம் அடிக்கிறது, பீடி குடிக்கிறது, பாக்கு போடுறது, பொடி போடுறது, சாராயம் குடிக்கிறதுக்கு யாராவது டைமாங்க கேட்குறீங்க? அது மட்டும் எல்லா நேரமும் 24 ஹவர்ஸ் செய்றோமா இல்லைங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க. நல்ல விஷயத்துக்கெல்லாம் நேரங்காலம்லாம் கிடையாதுங்க. டாய்ச்சியை நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரே கண்டிஷன், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு பண்ணக்கூடாது. பசியோட பண்ணக்கூடாது. நோ ஃபுல் ஸ்டொமக்கு, நோ எம்ப்டி ஸ்டொமக். இதான் கான்செப்ட். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க. பசி எடுக்குதா, சாப்பிட்டு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க. அவ்வளோதாங்க. பொதுவா வயசானவங்க பார்த்தீங்கன்னா, எந்த பயிற்சியும் பண்ண மாட்டாங்க. யோகாலாம் இந்த வயசுல எதுக்கு போயிட்டுங்க, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வரதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டாய்ச்சி பயிற்சி வந்து குறிப்பா வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு, ஓல்ட் ஏஜ் பீப்பிளுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா ஸ்லோவா தானே பண்றாங்க. கத்துக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். செய்யறதுக்கு 2 நிமிஷங்க. அப்போ முதியோருக்கு, அதாவது வயதானவர்களுக்கு, ஓல்ட் ஏஜ் பீப்பிளுக்கு டாய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன கேட்டா இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்க எல்லா இடங்கள்லயுமே டாய்ச்சி கத்துக் குடுத்துடுறேங்க. அத மட்டும் அவங்க போர் அடிச்சா என்ன போர் செஞ்சுட்டு இருக்கலாங்க. போர் அடிக்குது, பேசுறதுக்கு யாருமே இல்லன்னா, ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா, அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா இருக்குங்க. எனவே இது முக்கியமாக வயதானவர்களுக்கு மிக எளிமையா செய்றதுங்க. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டும் இல்லைங்க. நீங்க ஜிம்முக்கு மாரி பொருளெல்லாம் வாங்க வேண்டாம். நெறைய நேரமும் செலவாகாது. கற்றுக்கொள்வதற்குத்தான் 2 நாள் ஆகிறது. இதை பயிற்சி செய்வதற்கு வெறும் 2 நிமிடம் இருந்தால் போதும். எனவே இது வயதானவர்களுக்கு பொக்கிஷம். ஒரு அருமையான கலை. எனவே இத வயதானவங்க எல்லோரும் கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த டாய்ச்சிங்கிறது ரொம்ப மெதுவா, ஸ்லோவா இருக்கும்ல. ஆனா என்ன விஷயம்னா, எல்லாரும் நினைப்பாங்க, வேர்வையே வராதுன்னு. ஸ்லோவா பண்ணும்போது வேர்வை ஊத்துங்க. ஆமாங்க. உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வொர்க் பண்ண ஆரம்பிச்சுருச்சுன்னு அர்த்தங்க. ஆமாங்க. அது வித்தியாசமான பயிற்சி. அதனால அதில வேர்வை வரும். சீனாக்காரங்கலாம் 120 வயசு, 150 வயசு வாழ்றாங்க. அதுக்கு ஒரே காரணம் எல்லோரும் டாய்ச்சி செய்கிறார்கள். எல்லோருக்கும் டாய்ச்சி தெரியும். இந்தியாவுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் காலையில ஒண்ணு வாக்கிங் போவோம், இல்ல ஜாக்கிங் போவோம், இல்ல கும்பல் கும்பலா எங்கேயாவது நின்னு டீ, வடை, போண்டா சாப்பிட்டுருப்போம். இது நம்ம ஊரு. அங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்க அத்தன பேருக்குமே டாய்ச்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. அதனால அவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்க. ஆரோக்கியமாக இருக்கார்கள். அவங்க கவனத்தோட இருக்காங்க. முக்கியமான விஷயம், கவனத்தோட நிம்மதியாக, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் டாய்ச்சி.
அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்லோ இஸ் பவர், ரிலாக்ஸ் இஸ் பவர். அதாவது மெதுவா ஒரு விஷயத்த செய்யறது சக்தி. அமைதியா, நிம்மதியா செய்யறது சக்தி. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ் இஸ் பவர். ஆமாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு சிலந்தி கூட கற்பனை பண்ணுங்களேன். சிலந்தி கூடு பாருங்க, எவ்வளோ மெல்லிய இலை இருக்கு. ஏங்க யோசிச்சு பாருங்க. ஊதுனா விழுந்துரும்னு நெனைப்போம். நீங்க ஊதி பாருங்க விழுகாதுங்க. சிலந்தி வலை நல்லா கவனிங்க இதான் கான்செப்ட். சிலந்தி வலை வந்து பெரிய காத்தடிக்கும்போது ஒண்ணும் ஆகாது. ஏன்னா, அது ரொம்ப மெலிசா இருந்தாலும் ஸ்டெடியா இருக்கு. அந்த மாரி டாய்ச்சி பயிற்சி அப்படிங்கிறது சிலந்தி வலை மாதிரி. ரொம்ப மெதுவா இருக்கும், பொறுமையா இருக்கும், ஸ்லோவா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். ஆனா, சக்தி பவர்ஃபுல்லா இருக்கும். டாய்ச்சி அப்படின்னாவே எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இது ஒரு சண்டை அப்படின்ட்டு. குங்ஃபூ, கராத்தா மாரி. இது சண்டை தாங்க. ஆனா, இது சண்டைக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லைங்க. ஏன்னா, இப்பல்லாம் யார் நேருக்கு நேரா யாருங்க சண்டை புடிக்கிறா? புரிஞ்சுக்கங்க. இது வந்து சண்டைக்கு மட்டும் அல்லைங்க. குறிப்பா ஹெல்த் உடல் நலத்துக்கு, சமநிலைக்கு, மன நிம்மதிக்கு, முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பதற்கு, பிசினஸ விரிவுபடுத்துறக்கு, குடும்ப உறவுகள சரி செய்றதுக்குன்னு கவனத்தை புரிஞ்சுக்கங்க. நாம் அது கவனத்தை அதிகம் செய்வதற்கு, நிம்மதியை அதிகம் செய்வதற்கு, சக்தி அதிகம் செய்வதற்கு, இத வந்து நம்ம தியானமா பயன்படுத்தலாம், ஹீலிங்கா பயன்படுத்தலாம், தற்காப்பு கலையா பயன்படுத்தலாம். எனவே சண்டே அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. டாய்ச்சி அப்படிங்கிறது ஹீலிங். நம்ம உடம்ப ஆரோக்கியம் செய்யறக்கு, மனச நிம்மதி செய்யறக்கான இது ஒரு மல்டி பர்ப்பஸ்ங்க. நெறைய விதங்கள் அது பயன்படுறனால, இத வந்து நாம ஒரு கலை, என்ன கேட்டா இது வந்து குணப்படுத்தும் கலையா எடுத்துக்கலாம். ஆமாங்க. நமது சக்தி அதிகம் செய்கிற ஒரு கலை. எனவே இது சண்டைக்கான கலை மட்டும் கிடையாது. பல இடங்களில் இது பயன்படுகிறது. எனவே இந்த டாய்ச்சி பயிற்சி அப்படிங்கிறது, போதி தர்மனால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். ஆமாங்க. ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு இருந்தேங்க. இத முழுமையா கத்துக்கணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த டாய்ச்சி இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நெறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. இப்ப நான் கத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, யாங் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல். இங்க பாருங்க, இந்த டாய்ச்சில வந்து நீங்க முழுமையா கத்துக்கணும்னா, மொத்தம் 85 ஃபார்ம் இருக்கு. லெவல் 1 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் போனீங்கன்னா, 8 ஃபார்ம் சொல்லித் தருவாங்க. சிக்வாங் எக்சர்சைஸ்ன்னு ஒரு 13 எக்சர்சைஸ்ங்க. நல்லா கவனிங்க. லெவல் 1ல 8 ஃபார்ம் சீக்வாங் அப்படிங்கிற 13 எக்சர்சைஸ். இது 2ம் சேர்ந்தது தான் லெவல் 1. இதுக்கு 6 மாசம் ஆகும். லெவல் 2ல ஒரு 20 வகையான ஃபார்ம்ஸ். லெவல் 2ல 20 வகையான ஃபார்ம்ஸ் கத்துக்குவீங்க. இதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். லெவல் 3ல 57 விதமான ஃபார்ம் கத்துக்குவீங்க. இதுக்கு 1 இயர் ஆகும். அப்போ இந்த டாய்ச்சிய யாங் ஸ்டைல் டாய்ச்சிய முழுமையா கத்துக்கணும்னா 85 ஃபார்மும் 13 எக்சர்சைஸும் நீங்க கத்துக்கணும். இந்த 85 ஃபார்ம் கத்துக்கிறதுக்கு 2 வருடம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. லெவல் 1ல 8, லெவல் 2ல 20, லெவல் 3ல 57 மொத்தம் கூட்டுனீங்கன்னா 85 வரும். ஆமாங்க. இந்த 85 கத்துக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. இந்த டாய்ச்சி பயிற்சிய லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3ம் கலந்துக்கிட்டா தான் பெனிஃபிட் அப்படின்னு நெனைக்க வேண்டாங்க. லெவல் 1லயே உங்க உடம்பு அந்த டாய்ச்சிக்கு ரெடி ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. டாய்ச்சிங்கிறது ஒரு கான்செப்ட். நீங்க லெவல் 1 முடிச்சீங்கன்னாவே, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிரும். உடம்பு அந்த வாகுக்கு வந்துரும். இப்ப லெவல் 2, லெவல் 3ல ஸ்டெப்ஸ் நெறைய கத்துக்கிறீங்களே தவிர, அந்த கான்செப்ட் அதே தான். அதனால லெவல் 1லயே நீங்கள் டாய்ச்சியை முழுமையாக அனுபவிக்கலாம். லெவல் 1 கத்துக்கிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு நெறையா தெரிஞ்சுக்கணும்னா, அப்புறம் லெவல் 2, லெவல் 3 கலந்துக்கலாம். எனவே 3 லெவல் முடிச்சா தான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். முதல் லெவல்லயே உங்களுக்கு டாய்ச்சிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு கைவல்யம் ஆகிவிடும். 2 நாள் நேரடியா வந்து கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எதையுமே பிராக்டிஸ் பண்ணாம, நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது கைவல்யம் ஆகாது. அதாவதுங்க ஆக்சுவலா 6 மாசம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யறக்காக. நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம். டைம் இல்லங்கிறனால 2 நாள் நேரடி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால 2 நாள் நேரடியா வகுப்பு வந்து கலந்துட்டு, அந்த பயிற்சியை 6 மாதங்களுக்கு நான் சொல்றது குறைஞ்சது 6 மாதங்களுக்கு டெய்லி ஏங்க 2 நிமிஷம் தான் ஆகும். இங்க பாருங்க கத்துக்கிறதுக்கு 2 நாளுங்க. செய்யறதுக்கு 2 நிமிஷங்க.
தினமும் 2 நிமிஷம் 6 மாசம் செஞ்சுட்டீங்கன்னா, தாய்ச்சி உங்களுக்கு கைவல்யமாகும். எனவே, அவசியம் இந்த பயிற்சியை தினமும் 2 நிமிடம் 6 மாசம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும். இந்த பயிற்சியை எனது குருநாதர் நாகர்கோயில் திரு சண்முகம் ஐயா அவர்கள் நமக்கு கிடைச்ச மாஸ்டர் 28 வருஷமாக இந்த பயிற்சியை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறார். மொத்தமா அவரு 45 வருஷமா பயிற்சிகள கத்துக் குடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா, அதுல 28 வருஷம் இந்த டாய்ச்சி பயிற்சிய நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. எனவே இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாஸ்டர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர்ட்ட நம்ம கத்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன். நீங்க அவர் செய்யும்போது பாருங்க, அத பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு தெளிவா பண்ணுவாரு. அவர பார்த்து நம்ம பண்ணனாலும், அவர் மாரி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா, அவருடைய அந்த அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் அந்த ந அந்த ந ந அப்படி நெளிஞ்சு அப்படி பண்ற அந்த ஸ்டைல பார்க்கும் பொழுதே, அவ்வளோ நல்லா இருக்குங்க. எனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ரொம்ப தகுதி வாய்ந்த, பல வருட அனுபவம் உள்ள ஒரு மாஸ்டர்ட்ட நாம கத்துக்கிறோம். பல வருடமாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கத்துக்கிட்ட அந்த விஷயத்தை எல்லாம், இப்ப அவரு 6 மாச கோர்ஸா நடத்திட்டு இருக்காரு. எனக்கு அங்க போய் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா 6 மாசம் எனக்கு அங்க போய் கத்துக்கிட்டு முடியாது. டைம் இல்ல. அப்படிங்கிறனால, அவர்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணனால, எனக்காக நான் கேட்டுக்கொண்டதற்காக, அவரும், அவரது 2 மகன்களும் நேர்ல வந்து ஆழியார்ல எனக்கும் சில நண்பர்களுக்கும் 2 நாள்லைங்க 2டே நாள்ல அந்த 6 மாசம் கத்துக் கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியை, தாய்ச்சி, யாங் ஸ்டைல், 8 ஃபார்ம் மற்றும் 13 சி குவாங் எக்சர்சைஸ் அப்படிங்கிற பயிற்சி. இத வந்து எங்களுக்கு 2டே நாள்ல முழுமையாக கற்றுக் கொடுத்தார். இப்ப நாங்க குரூப்ல இருக்க நாங்க அத கத்துக்கிட்டவங்கலாம் டெய்லி பயிற்சி பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப அருமையா இருக்குங்க. பல வருட தேடல் திரு சண்முகம் ஐயா மூலியமாக எனக்கு நிறைவேறியது. எனவே எனது தாய்ச்சி ஆசான் சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அவரது மகன்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்படி 6 மாதம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பயிற்சியை 2டே நாள்ல முழுமையாக கற்றுக் கொடுத்தாருங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சதுங்க. இதுக்கு முன்னாலயும் நான் டாய்ச்சில பல கிளாஸ் எல்லாம் போயிருக்கிறேன். அத அவங்க சரியா கத்துக் குடுக்கல. எனக்கு புரியல. செய்ய முடியலைங்க. ஆனா இது முக்கியமான விஷயம். ரொம்ப எளிமையா, ஈஸியா கத்துக்கிட்டோம். 2டே நாள்ங்க. நானாவது பரவால்ல. ஏற்கனவே கொஞ்சம் டாய்ச்சி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்தவங்கலாம் முன்ன பின்ன டாய்ச்சின்னா என்னன்னே தெரியாதவங்க பல பேரும் 2 நாளில் நன்றாக செஞ்சாங்கங்க. ஈஸியா புரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் அவர்ட்ட நான் கேட்டு, இதே மாரி எல்லாருக்கும் நம்ம கத்துக் குடுக்கணும். போதி தர்மன் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த தாய்ச்சியை 6 மாசம் யோசிச்சு பாருங்க. நீங்க நாகர்கோயில்ல போயி, அங்க ஒரு ஒரு இடத்துல தங்கி, டெய்லி போய் வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் போய் ஒரு 6 மாசம் கத்துக்கிட்டு, அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எளிமையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆழியாறு பொள்ளாச்சி பக்கத்தில ஆழியார்ல ஒரு 2 நாள் நேரடி வகுப்புல சண்முகம் ஐயாவ வச்சு, தாய்ச்சி வகுப்பு இனிமேல் ரெகுலராக நம்ம ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கு முன்னால, 1 நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கணும். அத பத்தியெல்லாம் ஒரு தியரி கிளாஸ்லாம் முடிச்சுருவாரு. அப்போ மொத்தம் 3 நாள் வகுப்புங்க. 1 நாள் ஆன்லைன் வகுப்பு, 2 நாள் நேரடி வகுப்பு. அந்த வகுப்பு முதலாக செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 7 முதல் 9 மணி வரை டாய்ச்சி ஆன்லைன் வகுப்பு நடைபெறுகிறது. இதுல கலந்துக்கிட்டு, அதே செப்டம்பர் 5ஆம் தேதியும், 6ஆம் தேதியும் சனி, ஞாயிறுல பொள்ளாச்சிக்கு அருகே ஆழியார்ல இயற்கையான ஒரு சூழல்ல நடக்குது. நிஷ்டை வாழ்வியல் மையத்துல. நேரடியா வந்தீங்கன்னா, அங்கேயே தங்கி, உணவு அருந்தி, இயற்கையான இடங்களை எல்லாம் பார்த்துட்டு, சண்முகம் ஐயாவுடைய அந்த 2 நாள் டாய்ச்சி வகுப்புல கலந்துக்கிட்டு, நீங்க 8 ஃபார்ம், 13 எக்சர்சைஸ் அதாவது லெவல் 1ஐ நீங்கள் முடித்து விடலாம். இந்த நேரடி வகுப்புல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் அனுமதி குடுக்க முடியுங்க. சுமார் ஒரு 40, 50 பேர் மட்டும் தான் கலந்துக்க முடியும். அப்பதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அத கத்துக் குடுத்து, அத கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எனவே ஒரே நேரத்தில பல பேத்துக்கு கத்துக் குடுக்க முடியாதுங்கிறனால, நீங்க புக் பண்ணி ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கிட்டீங்கன்னா, கலந்துக்கிறதுக்கு அப்புறமா எந்த மாசம் உங்களுக்கு சூட் ஆகுமோ, ஒரு 3 மாதத்திற்குள் 3 டேட் குடுப்போம். நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அந்த மாசமோ, அடுத்த மாசமோ, அதுக்கு அடுத்த மாசமோ 3 மாசம் டைம். இந்த 3 மாசத்துக்குள்ள எந்த மாசம் உங்களால முடியுமோ, அந்த மாசத்துல நீங்க 2 நாள் வகுப்பு நேரடியாக வரலாம். ஏன்னா, குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் நாம அத பயிற்சி கொடுக்க முடியும். அப்பொழுது தான் வந்திருக்கிற எல்லாருக்கும் 1 to 1
அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில பார்த்து சரி செஞ்சு குடுக்க முடியும். எனவே இந்த டாய்ச்சி பயிற்சியை தெளிவாக கற்றுக்கொள்வதற்காக நாம என்ன பண்ணியிருக்கிறோம், லிமிட் பண்ணியிருக்கோம். இத்தன நபர் தான் ஒரு கிளாஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற லிமிட் பண்ணியிருக்கிறோம். எனவே அந்த விஷயம் உங்களுக்கு கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த டாய்ச்சி வகுப்பு முதல்ல ஆரம்பிக்கிறனால, இதுக்கான மாஸ்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டு, நீங்க நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா, நீங்களும் டாய்ச்சி மாஸ்டர் ஆகலாம். எங்களுக்கு நெறைய டாய்ச்சி மாஸ்டர்கள் தேவைப்படுறாங்க. ஆனா ரொம்ப கம்மியா இருக்கிறனால, இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபியூச்சர்ல பல ஊர்கள்ல, பல இடங்கள்ல இந்த மாரி டாய்ச்சிய கத்துக் குடுக்கலான்ட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு மாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. எனவே நீங்க இப்ப வந்து கத்துக்கிட்டு, தொடர்ந்து பயிற்சி செஞ்சு, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு, நீங்க மாஸ்டர் ஆகலாம். மாஸ்டர் ஆனீங்கன்னா, நீங்களும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு முக்கியமான விஷயம். டாய்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிங்க. இது வந்து 2 பக்கம் கூராக உள்ள கத்தி மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இத நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். எனவே தயவு செய்து இந்த டாய்ச்சி அப்படிங்கிற இந்த விஷயத்தை மிஸ்யூஸ் செய்யாதீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். டாய்ச்சி வந்து இப்ப வந்து எந்த இடத்துலயுமே கத்துக் குடுக்கறது இல்லைங்க. ரொம்ப ரேர்ங்க. சில இடங்கள்ல மட்டும் தான் கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நேரடியா தான் கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. கட்டணம் நெறையா இருக்குது. நெறைய கால அவகாசம் தேவைப்படுதுங்க. அப்படி இருக்கிற அந்த மாரி ஒரு காலகட்டத்தில, நாம ரொம்ப ஈஸியாக குறைந்த கட்டணத்தில், குறைந்த நாட்களில் தெளிவாக கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எனவே ரேராக, அதிசயமாக நடக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் வந்து நேரடியாக வந்து கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடக்கும் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதி நடக்கும் ஆழியாறில் நடக்கும் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மாரி வகுப்பு நம்ம தொடர்ந்து ஏற்பாடு பண்ணுவோம். இந்த வகுப்பு முதலாக நடப்பதால் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். டாய்ச்சி இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு போன ஒரு கலை. மீண்டும் அதை நாம் இந்த பூமியில மீண்டும் அதை உயிர் பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இந்த டாய்ச்சி வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா anatomic therapy டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோகிராம் ஃபைண்டர்ல TAICHI டாய்ச்சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் வரும். இங்க இதுக்கான கட்டணம் ரூ. 3000. ஆன்லைன் வகுப்பு, 2 நாள் வகுப்பு, தங்குவதற்கு, உணவுக்கு எல்லாமே சேர்த்தி ரூ. 3000 ஒரு நபருக்கு. நீங்க anatomic therapy டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோகிராம் ஃபைண்டர்ல டாய்ச்சிங்கிற பேர்ல டைப் பண்ணி, நீங்க கிளிக் பண்ணி ரூ. 3000 செலுத்திட்டு, பதிவு பண்ணிட்டு, நீங்க நேரடியாக வரலாம். இந்த ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய தெரியாத நபர்கள் நம்பர் குறிச்சுக்கங்க. 8870666696 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு நேர்ல வாங்க. நண்பர்களே, டாய்ச்சி ஒரு அற்புதமான கலை. நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு உடல் நலம், மனநலம் மற்றும் நமது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, உறவுகளை ஒழுங்கு செய்வதற்காக, ஃபினான்ஸ ஒழுங்கு செய்வதற்காக, நிம்மதியாக வாழ்வதற்காக இந்த டாய்ச்சி கலையை நாம் பயன்படுத்துவோம். மீண்டும் இந்த டாய்ச்சி கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் நாகர்கோயில் சண்முகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். டாய்ச்சி கற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதியாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.